ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பராசக்தி படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1960s நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதை பேஸ் பண்ணி அந்த ஒன்லைனை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா செம மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பேசிக்கில் 3 பேர் ஹீரோஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹீரோஸ் இருக்கிறதுல மெயின் ஹீரோவாக இருக்கிறது வந்து அதர்வாவுக்கு அப்புறமா வந்து இங்கே மெயினாக இருக்கிறது நம்ம சிவகார்த்திகேயன் எஸ்கே தான். இவர் வந்து இந்த படத்தில் வந்து இங்கே ரயிலில் நிலக்கரி அள்ளி போடுற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஹிந்தி படித்தா தான் வேலை அப்படின்ற ஒரு முக்கியமான சூழ்நிலை ஏற்படும் போது ஹிந்திக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு போராட்டம் நடக்குது. அதில் ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் வந்து இவர் வந்து உள்ளே வரமாட்டேங்கிறார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உள்ளே வர்றாரு. அது என்ன பிரச்சனையில் அவருக்கு அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்றது தான் படத்தில் அவருக்கு இருக்கிற மெயின் ட்விஸ்ட்டு. ஸோ அந்த இதில் இருந்து அவர் பெரிய புரட்சியாளராக மாறுறாரு. கடைசி அவருக்கு என்னாச்சுன்றது கதையோட லாஸ்ட் வார்னிங். அதே மாதிரி இந்த பக்கம் வில்லன் அடுத்து வில்லனாக இருக்கிற ஜெயம் ரவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பார். அவர் டெல்லியிலேருந்து நம்ம எஸ்கேவை தூக்குறதுக்காகவும் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பண்ணுறவங்களா ஒடுக்கிறதுக்காகவும் கவர்மெண்ட் அங்கேருந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவர் வந்து பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்திருப்பார். நெக்ஸ்ட்டு அதர்வா வந்து இதில் வந்து ஒரு சூப்பரான யூத்தான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தி எதிர்ப்பில் இவங்க 3 பேர்த்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. இதில் வந்து அதர்வாவும் எஸ்கேவும் 2 பேரும் அண்ணன் தம்பி. ஸோ தம்பி எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி எஸ்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. பட் அதர்வா காப்பாற்ற முடியாமல் போயிடுது. ஹீரோயின் வந்து நிறைய இடத்துல வந்து அதர்வாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆகி சிவாவும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலலா 2 பேரும் லவ் பண்ணுற அந்த காமெடி சீன்ஸ் அந்த ரொமான்ஸ் சீன்லாம் செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு கட்டத்தில் அதர்வாக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. அதிலிருந்து எஸ்கே வந்து அவரை எப்படியா காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அதை முடியாமல் போகுது. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதும் அதே மாதிரி ரவிமோகன் என்ன பண்ணார், அவங்க எப்படி வந்து இவங்க 2 பேர்த்தையும் அடக்குனாங்க அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. இது ஒரு ஒன்லைன் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம்னாலும் அது அந்த காலத்தில் இருந்ததை ஒரு 75% இந்த காலத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறைய இடத்துல கட் அண்ட் மியூட் நிறைய நடந்திருக்குனாலும் படம் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த 3 ஹீரோஸ் சேர்ந்து இந்த படத்தை நல்லா கொண்டு போயிருக்காங்க அப்படின்னாலும் இதில் அதிகமாக நம்ம இந்த படத்தை தாங்கி கொண்டு போயிருக்குது இந்த படத்தோட கதை. அதுக்கடுத்து எஸ்கே தான். மியூசிக் ஓரளவு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னாலும் படம் ஓரளவு தான் நல்லாயிருக்கு. படம் நல்லாயிருக்கு. அண்ட் தென் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.